ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற பிரியமுள்ள சகோதரர்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே அங்கமாக கூட்டப்பட்டு வழிநடத்தப்பட்டு நெறியேறி வருகிற நம் யாவருக்கும் சத்தியத்தோடு கூடிய சமாதானம் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு, அன்பானவர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் கடந்த முறை நாம் முதலாவது தொகுதியினுடைய மேற்பார்வைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது 3 அத்தியாயங்கள் மீதான நம்மளுடைய ஒரு கழுகு பார்வை, ஒரு மேற்பார்வையை நாம் பார்த்தோம். மேலிருந்து பார்க்கிற ஒரு பார்வை, தூரத்திலிருந்து அதை முழுவதுமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். சகோதர சகோதரிகளை பாருங்க, உங்க கண் முன்னாடி தூரத்துல ஒரு காடு தெரியுது. ஸ்லைட்ல ஒரு காடு தெரியுது. ஆனா அந்த காடு எவ்வளவு பெரியதா இருக்கு, அதே சமயம் அதுல என்ன மாதிரி மரங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறது இந்த தூர பார்வையில தெரியுது. ஆனா சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திட்டத்தை நாம் இப்படி கூட பார்க்கலாம். ரொம்ப உள்ள போய் ஒரு அந்த நரம்புகள், இந்த இலையுடைய நரம்புகள் வரைக்கும் அந்த காட்டுல போய் பார்க்கலாம். அந்த வனாந்திரத்துல நாம் போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல பார்வை தான். பட் இதுவும் ஒரு பிரயோஜனமான பார்வை. இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் பார்க்கிறது. சகோதர சகோதரிகளை, நம் நோக்கம் என்ன அப்படின்னா, சத்திய வசனங்கள் நம்மளுடைய இருதயத்துல உட்காரணும், சிங்காசனம் போட்டு உட்காரணும். அதே சமயம் நம் நெற்றிகள்ல அது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்கணும். அதாவது நம்மளுடைய நெற்றிகள்ல அதுவே சிந்திக்கும் ஆற்றலாக, சித்தத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய சித்தங்களை சத்தியத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய விஷயமாக மாறணும். அப்படின்னா அன்பானவர்களே, நமக்கு இந்த வால்யூம் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. எந்த ஒரு சகோதரர், நீங்க குறிப்பா நம்மளுடைய அயல் நாட்டுல இருக்கிற நம்மளுடைய உடன் அங்கங்கள் கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல அவங்க எல்லாருமே ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட விதத்துல அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த். அதுவும் இந்த கடைசி காலகட்டங்கள்ல நாம் உறுதியாக நிற்கணும் அப்படின்னா, தியானிப்பதற்கு என்று சில நேரங்கள் நாம் ஒதுக்கியே ஆகணும். அந்த கோணத்துல நாம் கடந்த முறை வால்யூம்ஸும் டிவைன் பிளான் சார்ட்டும் எவ்விதமாக பொருந்தி வருகிறது அப்படின்னும், வால்யூம்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம் ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தையும் தொட்டு செல்வது, தொடர்பு படுத்தி செல்வது தான் முதல் வால்யூம். இரண்டாவது கால சம்பந்தமான விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறது. மூன்றாவது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி, மேசியா யுகத்தினுடைய ஆரம்ப பகுதி. இது ரெண்டையும் இணைப்பு. ரொம்ப ரொம்ப குறிப்பாக சகோதர சகோதரிகளை, அந்த முடிவையும் அந்த ஆரம்பத்தின் துவக்கத்தையும் மட்டும் இன்னும் க்ளோசரா இவர் எழுதும் போது பாருங்களேன் எப்படி போறாருன்னு. வால்யூம் 1 ஒரு அகண்ட பார்வை, வால்யூம் 2 இன்னும் கொஞ்சம் கூர்நோக்கிய பார்வை, இன்னும் கூர்நோக்கிய பார்வை, இன்னும் கூர்நோக்கிய பார்வை, எப்படி கொண்டு போயிருக்கிறார் பார். இவ்வளவுதான். இந்த விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜீவ நிலைமைகள் பத்தி இந்த 2 வால்யூம்ஸ்ல பிடிக்கணும். ஸோ இதுதான் தெய்வீக திட்டத்தினுடைய சாராம்சமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் உச்சகட்டம் எது அப்படின்னா, இந்த அடிப்படை சத்தியம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆணியே எதுலதான் நிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாஸ்டர் பீஸ், சென்டர் பீஸ், அந்த ஈடுபலி. சகோதர சகோதரி, கர்த்தரேசு மாத்திரம் பாடுபடலைன்னா, அவர் மாத்திரம் தன்னை அர்ப்பணிக்கல அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கருத்தினை விவரிக்கத்தக்க வகையில அவரு 1வது அத்தியாயம் கடந்த முறை நமக்கு நாம் பார்த்திருந்தோம். அவர் எழுதிட்ட 1வது, நல்ல நாட்கள் வருகிறது, சத்தியத்தை அறிய முடியும்,
முழு உலகத்தையும் மனமாற்றினதற்கு அப்புறம் ராஜ்யம் வருமானா அப்படி இல்லை, அது தெய்வனுடைய திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2வது அத்தியாயத்துல சிஸ்டிகர் என்கிற ஒருவரை பகுத்தறிவின் அடிப்படையில புரிய வைப்பது, இதைதான் நாம் கடந்த முறை பார்த்தோம். அப்புறம் சத்திய வேதாகமத்தினுடைய அருமைகளை நாம் கவனிச்சோம் அன்பா. சத்திய வேதாகமத்தினுடைய அந்த ஒரு அருமை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, மற்ற புஸ்தகங்கள் போல சிலர் நினைக்கிறார். சிலர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அது ஒரு மந்திர புஸ்தகம் அப்படின்னு நினைக்கிறார். சிலர் அது ஒரு சாதாரண புஸ்தகம் நினைக்கிறார். இவர் சொல்றாரு அது தெய்வீக வெளிப்பாடு, அது தெய்வீக வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அன்பானவர். இப்போ 4வது, சகோதரிகள்ல யாராவது இந்த தலைப்பினை நீங்க வாசிச்சு காண்பிக்கலாம். அத்தியாயம் 4 தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும். பாருங்க, இவர் தேவ திட்டம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேவனை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தேவனை புரிந்துக்க உதவக்கூடிய ஒரு மூல புஸ்தகம் ஒன்றை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துறார். இப்போ அந்த தெய்வீக திட்டத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய சில காலப்பகுதிகள் பற்றி இவர் எடுத்து வைக்கிறாரு அன்பானவர்களே. வால்யூம்ஸ்னுடைய அடுத்த கட்டம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது தெய்வீக திட்டத்திற்கு உள்ள கொண்டு போகுது. தெய்வீக திட்டத்தினுடைய வளர்ச்சி அது எப்படி ஆரம்பத்தில் இருந்தது, எப்படி வளர்ந்தது, எப்படி கடந்து போகின்றது, எப்படி போய் உன்னதத்துல போய் நிக்க போகுது அப்படின்னு விளக்கக்கூடிய விஷயம். அதை காலப்பகுதிகள் மற்றும் யுகங்களாக அதை விளக்கி காட்டுவது. ஆக்சுவலா நம்ம வால்யூம் ஸ்டடியில குறிப்பாகவே சகோதரருடைய எல்லா பாடங்கள்லையுமே, குறிப்பாக வால்யூம்ஸ்குள்ள இருக்கிறது, ரீபிரிண்ட்டுக்குள்ள இருக்கிறது, இது எல்லாமே தலைப்பை மட்டும் ஒரு 2-3 முறை படிச்சீங்கன்னு வைங்களேன், நிறுத்தி நிதானமா கட் பண்ணி படிக்கணும். தேவ திட்டத்தின் ஓகே, வளர்ச்சியை ஓகே, குறிப்பிட்டு விளக்கும் ஓகே, காலப்பகுதிகளும் யுகங்களும். நம்ம எதை பத்தி தான் பார்க்க போறோம்னா காலப்பகுதிகள் பற்றியும் யுகங்கள் பற்றியும். அது ரெண்டும் எதை குறிக்குதுன்னா தேவ திட்டத்தின் வளர்ச்சியை காண்பிக்கும், காலப்பகுதிகளாக காண்பிக்கும், யுகங்களாக அது காண்பிக்கும். ஓகே, தலைப்பு நமக்கு எப்பவுமே இவரோடது கோடுகள் இட்டு படிக்கும் பொழுது அவருடைய அந்த எழுத்து பாணி, அதனுடைய 7ஆம் தூதனுடைய அந்த ஆவி நாம் புரிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பை நாம் குறிச்சு வச்சுக்கணும். எந்த ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போதுமே அந்த தலைப்பை நாம சுத்தி வரணும், அந்த தலைப்பை. அப்போ அது நம் சுத்தி வந்ததற்கு பிற்பாடு உள்ள போகும்போது நமக்கு பிரயோஜனமாக அது இருக்கு அன்பான. இப்போ இந்த தெய்வீக திட்டத்தினுடைய பாருங்க, தேவ திட்டத்தின் வளர்ச்சின்னு சொல்றாரு இல்லைங்களா, இதுல அதிமுக்கியமான ஒரு காரியமாக எது இருக்கும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு இந்த 4வது அத்தியாயம் முன்னதாக படிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம். தமிழ்ல 3 எழுத்து, ஆங்கிலத்துல 4 எழுத்துக்கள். அதாவது தேவ திட்டத்தின் வளர்ச்சி இந்த காலப்பகுதிகள் யுகங்களாக போகும்போது இதுல எது முக்கிய அம்சமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தேவ திட்டத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா முதல் அந்த அம்சத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன? ஏதாவது கொஞ்சம் யோசிங்க. 3 உலகம். ஏன்? பாருங்க, உங்களுக்கு ஸ்லைட்ல வரும். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயம் தான். என்னது இது சிஸ்டர், வாசிக்கிறீங்களா? தமிழ்ல ஒரு எழுத்து தெரியுது இல்லையா? காலம். காலம்
முதல் அதை முடுக்கி விட்டதே அவர் தான். அதாவது அதை துவக்கி விட்டதே அவர் தான். தெய்வீக திட்டத்துல முதல் விஷயமாக அவர் துவங்கி விட்டது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா காலம். சோ அவர் தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அனாதி காலமாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அனாதி காலம், அதாவது காலங்கள் உருவாகும் முன்னே அவர் இருக்கிறார். காலத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் எதுக்கு உருவாக்குனார்னா அதுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. So the first element of the divine plan of the ages, தெய்வீக திட்டத்தினுடைய முதல் அம்சமே எதுதான் அப்படின்னா டைம், காலம். அப்போ அதை அவர் ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தெய்வீக திட்டத்துல அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் God is a God who is always on time அப்படிங்கிறார். அதாவது நம் தேவனாகிய கர்த்தர் காலத்தின் கர்த்தராக இருக்கிறார், நேரத்தின் ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த நேர்த்திக்காக அவர் சில காலங்களை அவர் அதிகம் எடுக்கிறது போல மனுஷனுக்கு தெரியும். ஆனா அது சகலத்தையும் அதினதின் காலத்துலதான் பண்ணுவார். அவர்கிட்ட துரிதமும் கிடையாது, அவர்கிட்ட தாமதமும் கிடையாது. இரண்டுக்கும் நடுவுல சரியாக சீராக சரியான சமயத்துல அந்தந்த காரியங்களை அந்தந்த விஷயங்கள்ல நேர்த்தியா பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளை இந்த மாபெரும் விஷயத்தை முதல் உணர்ந்துகிட்டார்னா அவர் அல்லல் பட மாட்டாரு, பதட்டப்பட மாட்டாரு, ஒரு பேதலிக்கிறதுக்கு விஷயம் இல்லை. அவருக்கு தெளிவா தெரியும் சகலத்தையும் அந்தந்த கால தேவன் இப்ப இதை கொடுக்கல, இதை இப்ப கொடுப்பார், அதை கொடுக்காம விடுவார், இல்ல அது எப்ப வேணுமோ அப்ப கொடுப்பார். சோ இப்படிதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு மாபெரும் நம்பிக்கையில, அவரு உன்னதமான நம்பிக்கையில இந்த காலத்தை குறிச்சு ரொம்ப அவரு தைரியமா இருக்கலாம். அன்பானவர், எதுவும் தாமதம் இல்லை. உங்களுக்கு சத்தியம் கிடைச்சது, நீங்க ஒரு எக்லீசியால ஃபார்ம் ஆனது, அல்லது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல நீங்க ஊன்றப்பட்டது, அவர் லேட்டா எல்லாம் பண்ணல, நேர்த்தியா பண்ணியிருக்கிறாருங்க, நேர்த்தியா பண்ணியிருக்காரு. ஸோ சகோதர சகோதரர்கள், அதனாலதான் பிரதர் இந்த வால்யூம்ல, இந்த சாப்டர்ல, இந்த அத்தியாயத்துல அவர் குறிப்பிட்டு பேசும்போது சில வார்த்தைகளை வேதாகமத்துல இருந்து எடுத்து காட்டுறார். அதுதான் என்னன்னா, ஏற்ற காலத்தில், நியமித்த காலத்தில், காலம் நிறைவேறின போது. இந்த வார்த்தைகள்லாம் பைபிள் சொற்றொடர்கள். இந்த சொற்றொடர்களை எல்லாம் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்ட மனுஷங்க கிட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏன் எழுத வச்சாருன்னா, இதோ உங்க ஸ்லைடுக்கு முன்னாடி இருக்கிற, உங்க கண்களுக்கு முன்பாக இந்த ஸ்லைட்ல வரக்கூடிய இந்த வார்த்தை தான். இன் டியூ டைம், அட் த டைம் அப்பாயிண்டட் அப்படின்னு எல்லாம் ஆங்கிலத்துல வரும். ஸோ அதனால தான் நான் நம்புறோம் நீங்க வந்து வால்யூம்ஸோட தான் இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரு முதல் பத்தியிலேயே என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, தேவனுடைய முற்றுப்பெறாத இந்த மாபெரும் வேலைகளை குறிச்சு மனுக்குலம் அவரை புரிந்து கொள்ள தவறி அவரை தவறாய் வசைபாடுகிறார்கள், அவரை தவறாய் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்ற காலத்துல அவரு சகல விஷயங்களையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வ ஜாக்கிரதையாக அவங்க தேவன் கிட்டே இருப்பாங்க. ஆனா மனுக்குலம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயம் தெரியாது, இந்த ஞானம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு எல்கேஜில இருக்கிற ஒரு குழந்தை பக்குவமா நடந்துக்குமா அப்படின்னா நடந்துக்காது. அதே ஒரு 6வது 7வது ஒரு மாணவன் எப்படி இருப்பாரு அப்படின்னா, உட்காருனா உட்காருவாரு, எழுந்து நில்லுன்னா நிற்பார். ஸோ சகோதர சகோதரிகளை, அந்த வித்தியாசம் தான் சகோதர சகோதரிகளை. இப்போ
அவரு அந்த முதல் பத்திய நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசிக்க முற்படலாம் அன்பானவர்களே. இந்த 4வது அத்தியாயத்துல முதல் பத்திய மட்டும் வாசிங்க. ஏன்னா அதுலயே அவரு மெயின் கருத்துக்களை சொல்லிடுறார். ஒரு பெரிய கட்டிட கலை நிபுணரின் அல்லது ஒரு வீடு கட்டுபவரின் இன்னும் முழுமை அடையாத அவருடைய வேலையை வைத்து அவருடைய திறமையையும் ஞானத்தையும் சிலர் அறியாமையினால் தவறாக நிதானிப்பது போலவே இன்றும் அநேகர் இன்னும் முழுமையடையாத தேவனுடைய கிரியைகளை வைத்து அறியாமையினால் அவரை தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய படிப்பினுக்கென்று தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதும் இறுதியில் அவனுக்கு சாதகமாகவே அமையவிருக்கும் கொடிய தீமையானது படிப்படியாக ஆனால் முற்றிலும் நீக்கப்படுவதுடன் அதனால் உண்டான எல்லா கேடான விளைவுகளும் ஒழிக்கப்படும் போது முழுமை பெற்ற தேவனுடைய கிரியைகள் அவருடைய அளவில்லா ஞானத்தையும் வல்லமையையும் முழு உலகத்தாருக்கும் வெளியாக்குவதுடன் அவருடைய திட்டங்களானது அவரது மகிமை பொருந்திய குணநலங்களோடு ஒத்திருக்கிறது எனவும் காண்பிக்கும். ஓகே, சகோதரி வாசிச்சாங்க. இப்போ அதுல பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அந்த முதல் வரிகள்லயே இதனுடைய உள்ளடக்கத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த அத்தியாயத்தினுடைய உள்ளடக்கத்தை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான உதாரணங்க அது. ஒரு ஒரு வீடு கட்டுபவர் ஒருவர் ஒரு வீடை அவர் முழுவதும் முடிக்கல, பாதி கட்டி இருக்கிறாரு. அவரு கட்டிக்கிட்டு வர்றாரு சரியான இதுல. அதை பார்த்துட்டு பாதி கட்டி இருக்கிறத பார்த்துட்டு வீடு நல்லா இல்லையே நம்ம சொன்னா அவர் நம்ம என்ன சொல்லலாம்? அது மாளிகை, ஒரு மகா மாளிகை. அது அந்த மகா மாளிகையை அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே போயிட்டு அது கட்டப்பட்டு வருகிற சூழ்நிலையில இவருக்கு கட்டவே தெரியல, அப்படி மனுக்குலம் தேவனை என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்கு. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு அழகா வரைஞ்சு கொடுத்துருக்கிறாரு மாஸ்டர் பிளான், டிவைன் பிளான், அந்த ப்ளூ பிரிண்ட், மனுக்குலத்தினுடைய ப்ளூ பிரிண்ட். என்ன இருந்தது, என்ன இருக்கு, என்ன இருக்க போகுது, விஷயங்கள் இப்படி கொண்டு வர்றாரு அவர். ஸோ ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா இந்த விஷயங்களை புரிஞ்சிருப்பாரு. இன்னும் மனுக்குலத்தினர் என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது இந்த அத்தியாயத்தினுடைய அதிமுதல் கருத்தாக இருக்கு. சாரி, 2வது கருத்துன்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணு காலம்ங்கிற காலம்ங்கிற வார்த்தையினுடைய விசேஷத்தை இந்த அத்தியாயம் முழுக்க எழுதுறாரு. 2வது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முற்று பெறாத அவருடைய வேலையை குறித்து அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. 3வது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ உள்ள நாம இந்த காலத்தை தேவன் எப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவ 2ஆம் பேதுருங்களா பிரதர்? ஆமாங்க. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 2 பேதுருவா 2ஆம் பேதுரு 7வது வசனம் 3:7 3:6. அப்பொழுது இருந்த உலகம் சலப்பிராயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். சகோதரியுடைய லைன் கொஞ்சம் அந்த நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இருக்கா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. எனக்கு விட்டு விட்டு கேக்குது. அப்பொழுது இருந்த உலகம் சலப்பிராயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஓகே, நம்ம பெரும்பான்மையாக அதிகம் வாசித்த ஒரு வசன பகுதிகள் இது. அப்போது இருந்த வானம், இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகம், இனி வர இருக்கிற புதிய வானம் புதிய பூமி, இது பத்தி பிரதர் இதுல எலாபரேட்டா பேசுறார். ஏன்னா இவர் முதல் அத்தியாயத்துல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு,
ஒட்டுமொத்த கிறிஸ்தவ யுகமும் என்ன முயற்சியில் இருக்குன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் கிறிஸ்தவராக மதமாற்றின பிற்பாடு ஜீசஸ் வருவாரு என்கிற ஒரு கருத்து இருக்கு. பட் அதனுடைய மறுப்பு தான் முறையான வகையில அது சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு, எது சத்தியம்னு சொல்லக்கூடிய பகுதி தான் வால்யூம் இது சாப்டர் 4 அத்தியாயம் 4. அங்க எல்லாரும் மனமாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்து வருவாரு இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, தேவன் ஒட்டுமொத்த மனுக்குல வரலாற்றையும் அல்லது வரலாற்றின் பக்கங்களையும் 3 பிரிவினைகளாக பிரித்திருக்கிறார். ஒன்று வந்து அந்த முன்பு இருந்த முதலாவது வானம், இப்போது போய்கிட்டு இருக்கிற உலகம். மூன்றாவது வந்து மூன்றாவது உலகம். இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சதாக இருக்கு. ஆனா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போறாரு உள்ள. ஆனா நம்ம அதை பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்துட்டோம், அதனால நம்ம அதை இப்போ டச் பண்ண வேண்டாம். மற்றொரு விஷயம் கூட நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, மெயின் கருத்தாக, முக்கிய கருத்தாக ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு ஆண்டவனை கொடுக்கிறார். ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு ஆண்டவனை கொடுக்கிறார். அதாவது யார் அதை ஆதிக்கம் செலுத்தினார்கள், யாருடைய ஆளுகையின் கீழாக ஒவ்வொரு உலகமும் இருக்கும் என்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை இந்த அத்தியாயத்துலதான் அவர் வெளிப்படுத்துறார் 7ஆம் தூதன். நமக்கு ஏதோ 3 உலகங்கள் அப்படிங்கிற பாடத்துல சாயங்காலம் வெளிப்பட்டுச்சு இந்த சத்தியம். ஆனா அந்த சத்தியத்தினுடைய ஆரம்பம், அடித்தளம் எங்க அப்படின்னா இந்த அத்தியாயம் தான். 3 உலகங்கள் பாடத்தினுடைய அத்தியாயம் இதுலதான் இருக்கு. அடிப்படை இதுலதான் இருக்கு. சோ அதுல என்ன கருத்து சொல்றாருன்னா, யார் இதை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முன்பு இருந்த உலகத்தை நீங்க ஸ்லைட்ல கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, அது ஏஞ்சல்ஸ் அல்லது தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அட்மினிஸ்டர்ட் த அஃபேர்ஸ் ஆஃப் மென், ஏஞ்சல்ஸ். இரண்டாவது சத்ருவினுடைய கைகள்ல சிக்கியிருக்கு. இரண்டாவது உலகம் சாத்தானுடைய கைகள்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கிறோம். மூன்றாவது தேவனுடைய அல்லது தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கு. இது வந்து இப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கு. ஸோ இந்த முதலாவது வால்யூம் எவ்வளவு பேர் கத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வால்யூம்ல, இந்த சாப்டர்ல, இந்த அத்தியாயம்ல அவர் சொல்லக்கூடிய மற்றொரு கருத்து என்னன்னா, இந்த பூமி ஒருபோதும் அழிவது இல்லை. இந்த பூமி ஒருபோதும் அழிவது இல்லை. பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இது எங்க சொல்றாரு அப்படின்னா, இந்த வானம் பூமி அர்த்தம் சொல்லும் போது சொல்றார். இந்த முதலாவது உலகம் துவங்கி, அதாவது இந்த முதலாவது உலகத்துக்கு ஒரு வானம் பூமி இருந்தது, இரண்டாவது உலகத்துக்கு ஒரு வானம் பூமி இருந்தது. வானம் பூமிங்கிற சொல்லர்த்தமான வானமும் பூமியும் அழிவது இல்லை. ஆனா இங்க இருக்கிற அதிகாரங்கள் தான் என்ன ஆகுதுன்னா, அழியுது இன்னொன்னு வருது, அழியுது இன்னொன்னு வருது. இந்த கருத்தை உங்களுக்கு நம்ம சொல்றது நீங்க பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். ஏன்னா இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்த விஷயம். இந்த கருத்து நாம அழுத்தம் கொடுக்கறது என்னன்னா, இங்க ஆட்சி முறைகளினுடைய வித்தியாசம். இதே வந்து இங்க அழுத்தம் கொடுக்கிறார். இன்னொரு அழுத்தம் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, என்றைக்குமே இந்த பூமி அழியாது. சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு பள்ளிக்கூட மாணவன் கேட்டார், சார் எதுவாக இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் தான் சார் அப்படின்னார். ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நான் நாசால இருந்து ஒரு நியூஸ் கேட்டேன், இன்னும் 10 வருஷத்துல எல்லாமே முடிய போகுதான், ஒரு பெரிய விண்கல் வந்து நம்மளை மோத போகுதுன்னு ஒரு நியூஸ் படித்தேன் சார், அதனால எனக்கு ஒரு லட்சியமே இல்லை சார், என்னங்க சார் படிச்சு 10 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சிருமே சார் அப்படின்னு அந்த ஒரு சிறு மாணவன் சொல்றார். அப்போ நமக்கு அவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்கல. பட் அவர்கிட்ட ஒரே வார்த்தை, இந்த அத்தியாயத்துல இருக்கிற இந்த வசனத்தின் மேற்கோளை தான் நாம் வந்து காட்டும். பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பிரசன்ட் கண்டினியூஸ்.
சகோதர சகோதரிகளே, இது வந்து பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களே தான் எந்த தவறையும் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா 1999 இருந்த சில ஜனங்களுடைய சிந்தனையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னா 1999 டிசம்பர் மாசம் ஒரு மிகப்பெரிய செய்தி போயிட்டு இருந்துச்சு. அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, Y2K ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னிருந்தாங்க. Y2K ப்ராப்ளம். அது என்ன Y2K ப்ராப்ளம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்கள்ல 1-0-1-0 அல்லது 0-1-0-1ங்கிற நம்பர் தான் இருக்குது. இந்த 2000 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை உள்ள என்டர் பண்றதுக்கான குறியீடுகள் இல்ல. 01-01ங்கிறது இந்த 19ஆவது நூற்றாண்டோட முடியுது. இனி 20ஆவது நூற்றாண்டுன்னு ஒண்ணு வருது அப்படின்னா அந்த 0-1 வந்து நம்ம போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பமாயி ரூமர்ஸ் எல்லாம் வந்ததுங்க. ஸோ அந்த ரூமர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேல கம்ப்யூட்டர்கள் எல்லாம் செயலிழப்ப இழந்துரும். அப்போ எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிரும். இப்படிதான் பூமி அழிய போகுது. கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு கம்ப்யூட்டர் மூலமாக நாம வந்து மறிக்க போறோம் அப்படின்னு செய்தி கிளப்புனாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வசனத்தை நிதானமா பகுக்க தெரியறது இல்ல. பூமியோ வெந்து உருகி போகும்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பூமி விளக்கம் கொடுக்கறாரு. இதுல பூமிங்கிறது என்னன்னா, அந்த மத அமைப்புகள், சமூக அமைப்புகள், அதுதான் இங்க இருக்கிற அரசியல் முறைமைகள். மாதம் நம்ம சம்பாதிப்போம், ஆனா முதல் வாரத்துல அது காலி ஆயிரும். முதல் வாரத்திலே காலி ஆயிரும். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் உருக போகுது. ஜாதி மெத்தடு, ஜாதி முறைகள், அது உடைய போகுது, உருக போகுது. ஸோ இந்த பணக்கார முதலைகள், அந்த மெத்தடு, ஒருவர்கிட்ட மாத்திரம் செல்வம் குவிவது. யூபிலினா யாரு இழந்தாரோ அவருக்கு திரும்ப கிடைச்சிரும். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த இதுல அப்படியெல்லாம் இல்லையே. இப்ப இருக்கிற இதுல அந்த மெத்தடு ஒழிய போகுது. தெளிவா விளக்குறாரு. இந்த பூமி ஆணி ஆதாரமாக ரொம்ப உறுதியாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரர்களே, பூமி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஒருவேளை ஒரு பாதிரி இந்த புஸ்தகத்தை எடுத்து அத்தியாயம் 4வது வர்றாருன்னா, இந்த வசனம் நமக்கு ஒரு மாற்று கருத்து கொண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட புரிஞ்சுக்குவாரு. சோ 7ஆம் தூதன் தெளிவா பேசுறாரு. நாம வந்து இருக்கக்கூடிய இந்த சொல்லர்த்தமான வானமும் பூமியும் அழிவதில்லை. இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. அடையாள பாஷைகள்ல அது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு அன்பானவர்கள். அதுக்கப்புறம் 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், இந்த 3 காலப்பகுதிகளிலேயுமே தேவன் ஆளுகைக்கென்று ஒரு சிலரை கொடுத்திருந்தாலும் குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டும் தொடர்பு வச்சிருக்கிறாருங்கிற விஷயத்த அறிவுறுத்துறார். ஆனா உள்ள படிக்கும் பொழுது நம்ம கிட்ட கூட தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறாரேன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்புறம் உள்ளே கடந்து செல்லும் போது என்ன பண்றாருன்னா 3 பிரிவுகள் அவர் பிரிச்சு காட்டுறார். 1ஆம் உலகம் எப்படி பிரியுது, 2ஆம் உலகம் எப்படி பிரியுது, முற்பிதாக்கள் யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம், அப்படி பிரியறதை அவர் சொல்றாரு. லாஸ்ட் வந்து கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய காலத்தையும் சேர்த்து ஒரு 1000 வருட அரசாட்சி வருகிறது. அதுல ஒரு ஸ்பெஷல் சர்ச்சை அவர் வந்து மகிமைப்படுத்த போறாரு அப்படிங்கிற விஷயமும், மேசியா யுகத்தையும் அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சியை தொடர்ந்து யுகங்களையும் அவரு வெளிப்படுத்துறதை நாம் வந்து பார்க்கணும். அப்புறம் அதனுடைய முடிவு பத்திகள்ல, இந்த அத்தியாயத்தினுடைய முடிவு பத்திகள்ல அவர் ஒரு வசனத்தை எடுத்து கையாளுறாரு.
அந்த கையாளக்கூடிய வசனம் என்னன்னா, வசனத்தை எப்படி கையாளணுங்கிற வசனம். உங்களுக்கு தெரியும், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அப்படிங்கிற கருத்தை அங்க அறிவுறுத்துறார். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் நீங்கள் யுகங்களோடு பொருத்தி பார்க்கிற ஒரு பயிற்சிக்குள்ள வாங்க அப்படிங்கிற, அந்த ஒரு ஞானத்துக்குள்ள, அந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வாங்க அப்படிங்கிற. சில வசனங்கள் அது முதலாவது உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க நிதானமாய் பகுக்காம அது 3வது உலகத்துக்கு வச்சு பேசாதீங்க. இப்போ 3வது உலகத்தை பற்றின ஒரு வசனத்தை எடுத்து முதலாவது உலகத்துக்கு கூட பொருத்திக்கிட்டு இருக்காதீங்க. அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த வசனங்களாக தேவன் அது பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த பகிர்தல்ல ஒரு சரியான பகுத்தலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா பண்ணணும். இந்த வசனம் 2ஆம் உலகத்தினுடைய முடிவு சம்பந்தமானது. இந்த வசனம் 3ஆம் உலகத்தினுடைய ஆரம்ப பகுதி குறிச்சது. இந்த வசனம் யுகாயுகத்தை குறிச்சு சொல்லுது. எப்ப ஒரு கிறிஸ்தவன் இந்த அத்தியாயத்தை படிச்சு அப்படி பகுக்கிற ஒரு நல் முயற்சியில இருக்கிறாரோ அவரு ஒரு ஓட்டக்காரன், ஒரு பந்தய வீரன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா விஷயம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல வாசிக்கிற பாருங்க. ஒரு யுகத்திற்கு சம்பந்தப்பட்ட வேத வசனத்தை, தேவ வசனத்தை வேறொரு யுகத்திற்கு பொருத்தி பார்த்தல் கூடாது. இதுதாங்க இவர் இந்த அத்தியாயத்துல அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய கருத்து. ஏனெனில் ஒரு யுகத்திற்கு என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் மற்றொரு யுகத்திற்கு பொருந்தாது. அவருடைய எழுத்துக்கள் பாத்தீங்களா? ஒரு யுகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க ஜவ்வு மாதிரி இழுத்து மற்றொரு யுகத்துக்கு பொருத்தி பார்க்கிறது கூடாது, தவறு. கடைசியாக அவர் ஒரு கவிதை எழுதுறாரு. சகோதரி, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க ஸ்டடி பண்ணலாம், இல்லாட்டி நானே ஸ்டடி பண்றேன். அவர் தமது தெய்வீக திட்டத்தை அப்படின்னு ஆரம்பமாகும். அதனுடைய இறுதி பகுதிகளில் வாய்ப்பு இருந்தா நீங்க வாசிங்க. அவர் தமது தெய்வீக திட்டத்தை அப்படின்னு 4வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில இருக்கும். ஓகே பிரதர், வாசிக்கிறேன். அவர் தமது தெய்வீக திட்டத்தை எளிமையாக விளங்க பண்ணுவார். தேவன் தம் அதிசயத்தக்க திட்டத்தினை நிறைவேற்ற மறைவான வழியில் செயலாற்றுகிறார். அவர் தம் காலடிகளை சமுத்திரத்தில் பதித்து புயலின் மேல் அமர்ந்து பயணிக்கிறார். ஆழமான கரங்களுக்குள் அறியப்படாத வழியில் எப்பொழுதும் தோல்வியை காணாத நுட்பத்துடன் தன் பிரகாசமுள்ள திட்டங்களை பொக்கிஷமாக்கி தன்னிகரற்ற ராஜாவாக தம் சித்தத்தை நடப்பிக்கிறார். போதும் சிஸ்டர், அந்த இடம் வரைக்கும் நீங்க பாருங்க. பக்கம் 94-95 நீங்க அது வரைக்கும் பாருங்க. ஸோ அது வாய்ப்பு கிடைச்சா நீங்க இந்த 4வது அத்தியாயத்தை இந்த வாரம் நீங்க ஸ்டடி பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த குறிப்புகளை ஞாபகத்துல வச்சுட்டு, காலம் அதனுடைய விசேஷ தன்மை, அது எப்படி தேவனுடைய திட்டத்தோட ஊற்றி செயல்படுத்துகிறார், எப்படி காலத்தை அவரு கையில வச்சிருக்கிற ஒரு பொம்மை மாதிரி அதை எப்படி பிசைந்து அதை எப்படி கரெக்டா பயன்படுத்துறார் பாரு. ஸோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் என்னென்ன அப்படின்னா, இந்த யுகம், யுகத்துக்கு என்று சில ஆண்டவன்மார்கள், அப்புறம் அந்த யுகத்துல சில சிறப்பாக செயல்படக்கூடிய தொடர்பு படுத்தக்கூடிய சில நபர்கள், அதுக்கப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு யுகத்தினுடைய விஷயங்களை மற்றொரு யுகத்துக்கு பொருத்தக்கூடாது. இந்த கருத்துக்களோட நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு இதுக்கு போகலாம். ஸோ இந்த தலைப்பு நீங்க வாசிக்கலாம். அத்தியாயம் 5. அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க சகோதர சகோதரிகளே. இப்போ தமிழ்ல வந்து அது 26வது வசனங்க, இங்கிலீஷ்ல 1:25 போட்டிருக்கோம். ஆனா தமிழ்ல வந்து அது 1:26. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம போன அத்தியாயத்துல சொன்ன ஒரு முயற்சி தான். பிரதர்
அவருடைய நம்மளுடைய சகோதரருடைய எழுத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல் தலைப்பை எடுத்து வச்சு பிரிச்சு பார்க்கணும். யுகங்கள், ஓகே, யுகங்களுக்கு, தலைமுறைகள், ஓகே, பல தலைமுறைகளுக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும் வெளிப்பட்டுச்சான். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சிதம்பர ரகசியம்னு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில. என்ன சொல்லுவாங்கன்னா, அது பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன ரகசியம்னே நமக்கு தெரியலைங்க, அது தேவையே இல்லை. ஆனா சகோதர சகோதரிகளே, இப்ப தேவையில்லை. ஆனா அது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா, ரகசியம் அப்படிங்கிறது அதனுடைய விசேஷ தன்மை என்னன்னா, யார் அந்த விஷயத்தை செய்தாரோ அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். இப்ப பாருங்க, இது தேவன் வச்சிருந்த ஒரு ரகசியம். பல யுகங்களாக இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம கிட்ட யுகங்கள்னு சொன்னா நமக்கு புரியாத ஒரு விஷயம் இல்லை. ஒண்ணு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு சபைக்கு போற ஒருத்தர்கிட்ட நீங்க போய் யுகங்களுக்கு அடுத்த சத்தியம்னா என்னங்கன்னு கேளுங்களேன். சும்மா இந்த கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. யுகங்களுக்கு அடுத்த சத்தியம்னா பைபிள்ல எதை குறிக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. பதில் சொல்றாரான்னு பாருங்க. இட் கேனாட். ஏன்னா அந்த யுகங்களுக்கு அடுத்த சத்தியம் அற்பமும் தூசியும் குப்பைகளுமாகிய நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்படி பல யுகங்களாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு முன்னாடி எத்தனையோ பாட்டன் பூட்டி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போது 7ஆம் சபையின் காலகட்டத்தில் பரிசுத்தவான்களுக்கு பலமாக, ஆழமாக, விஷாலமாக வெளியாக்கப்பட்டிருக்கு. என்ன ரகசியம் இது அப்படின்னா, கிறிஸ்து ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கைக்குள்ள நுழைந்து அவங்களையவே கிறிஸ்துவா மாத்துறது தான் அந்த ரகசியம். இதாங்க அந்த ரகசியம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு தனிப்பட்ட சகோதரன் அல்லது சகோதரி தன்னை அர்ப்பணிச்சு வரும் பொழுது அவங்களுடைய புது சிருஷ்டிக்குள்ள அவரு உருவாக்கி பிற்பாடு அவங்க மறைஞ்சு அவங்க கிறிஸ்துவா மாறுறது. இப்ப நீங்க 1:26 வாசிக்கலாம். 25 இருந்தே வாசிங்க. இங்கிலீஷ்ல தான் 26, நான் மாத்தி சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல 26, தமிழ்ல 25. ஒரு வசனம் முன்னாடியே வருது. 25 வாசி. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு அடுத்த வசனம் வாசி. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து, நீங்க அப்படியே லைன்லயே இருங்க. இப்போ கிறிஸ்துனா யாரு? தேவனுடைய குமாரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓகே ஓகே. பெரும்பான்மையாக ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். இந்த பெரும்பான்மையான பதில்ல சகோதர சகோதரிகளை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது, பெரும்பான்மையான இந்த பதில கவனிச்சு பார்க்கும்போது கிறிஸ்துங்கிறது யார்? அதாவது இந்த 1:26, 27 கவனிக்கும் போது புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த விஷயம் அப்படின்னா, புறஜாதிகள் எல்லாமே ரொம்ப மோசமான ஜனங்க சகோதர சகோதரிகள், ரொம்ப மோசமான ஜனங்கள்.
அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவங்க கூட அவங்களுக்குள்ள கூட கிறிஸ்து உருவாகுவார். அவங்க கூட கிறிஸ்துவா மாறுவாங்க. கிறிஸ்துவனா என்ன அப்படின்னா ஒரு தலையும் ஒரு சரீரமும். இது நம்ம கிறிஸ்துவின் சரீரம் சபை அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம பாகங்களாக படிச்சிருப்போம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். ஸோ முதல்ல இந்த புறஜாதிகளோ அல்லது தேவ பிள்ளைகளோ அவங்க முதல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில தான் இருப்பாங்க, அழைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பாங்க, அப்புறம் உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க. அந்த உண்மையுள்ளவர்கள் அப்படிங்கிற சமயத்துல கிறிஸ்துவானவர் அவங்களுக்குள்ள இருப்பார். அதுதான் அந்த ரகசியம். ஆக்சுவலா இந்த 25வது வசனத்துல இருக்கிற இதைத்தான் அவர் தலைப்பா போட்டிருப்பார். பெரும்பான்மையாக 7ஆம் தூதனுடைய எல்லா பாடங்களுமே வேத வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் அவர் தலைப்பா போடுவார். சோ அவருடைய எந்த பாடத்தினுடைய எந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை நீங்க பார்த்தாலும் அது வசனத்துல இருக்கிற வார்த்தையாக இருக்கும். அது ஒரு அப்சர்வேஷன் நாம் பண்ணணும், ஒரு கவனிப்பு நாம் பண்ணணும். அடுத்து இப்போ அப்படி ஒரு ஒரு இந்த வசனத்தை தான் அவர் தலைப்பா போட்டிருக்கிறார், வெளியாக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி அவர் அங்க போட்டிருக்காரு. பட் அதனுடைய உட்கருத்து கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை தேவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா தன்னுடைய மகனை சில புறஜாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள அவர் வளரும்படிக்கும் அவங்களுக்குள்ள அவர் கிரியை செஞ்சு அவங்க தன்னை எந்த அளவுக்கு கிறிஸ்து கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெவலப் ஆகிற ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு வந்துடுவாரு. இப்ப நீங்க வால்யூம்ஸ் வச்சிருக்கிறீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 104வது பக்கம் அது நீங்க எடுத்துக்கலாம். 104வது பக்கம் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த பகுதிகளை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் சற்று கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தை குறித்து நமக்கு புரிய வரும். வாசிக்கலாம். எதுல இருந்துங்க பிரதர்? 104வது பக்கத்துல மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னு ஒரு பத்தி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பத்தி ஆமா 103ஆம் பக்கத்துல இருக்கு. எனக்கு மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுள் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் அல்லது உடன்படிக்கை செய்த விசுவாசிகளாகிய இந்த விசேஷித்த வகுப்பாரை தவிர முற்காலங்கள் முதல் இன்று வரை மற்ற எல்லோருக்கும் மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய மாபெரும் ரகசியம் இதுவே ஆகும். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது என்பதன் அர்த்தம் என்ன? இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதனாலே அவர் கிறிஸ்து என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருளாகும். மேலும் அப்போஸ்தலர் யோவான் 1 யோவான் 2:27வது வசனத்தில் கூறும்போது பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தின் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் வசனம் 21வது வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவரும் தலையுமா இருக்கிற கிறிஸ்துவோடு இவர்கள் இணைந்து யெகோவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முழுமையான கிறிஸ்துவாகிறார்கள். ஓகே, ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. இப்போ சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து விஷயங்கள் இதுதான். பாருங்க, மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறது தான் அந்த மாபெரும் ரகசியம். அப்போ கிறிஸ்துவனா யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு தலை இருக்கும், அவருக்கு ஒரு பாடி இருப்பார். ஆனா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படிதான் பேச வர்றார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னா கிறிசனிங் அப்படிங்கிற ஒரு 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 வினை பொருள், வினை சொல். கிறிசனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணுவது. கிறிசனிங் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவது. அப்போ நம்ம குழந்தைங்களை நாம் கூப்பிட்டு, பார்ப்பா எனக்கு 70 வயசாயிருச்சு, இனிமேல் நீதான் இந்த குடும்பத்தினுடைய தலைவன்
அப்படின்னு ஒரு அப்பா வந்து ஒரு முழு பொறுப்பை ஒரு மகன் கிட்ட கொடுக்கறாருன்னு வைங்களேன், கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் வந்து கிறிஸ்துவுக்கு கொடுக்கறாரு. ஆனா கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன ஆகுதுன்னா, அது அவர் மேல இருந்து வழிந்து குலைந்து அவருடைய தாடியில பட்டு, அதுக்கப்புறம் அவருடைய தோள்கள்ல பட்டு, அங்கிகளில் குலைந்து அது எங்க ஆகுதுன்னா பாதங்கங்கள் வரைக்கும் வருது. ஆரோனுக்கு செய்யப்பட்ட இப்ப ஆக்சுவலா வந்து ஒருத்தர் ஆசாரியன் ஆகணும்னா, ஒருத்தர் ராஜா ஆகணும்னா 2 பேருமே அபிஷேகம் வாங்கணும். இப்போ அதே கோணத்துல எடுத்து ஒரு மாபெரும் ரகசியத்தை காட்டி இருக்கிறாரு. அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் வந்து நம்மள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு விஷயம். எவ்வளவு பூமியில இருக்கிற யாருக்கும் இவரு எப்ப நம்மள அபிஷேகம் பண்ணாரோ அது தெரியாது. யாருக்கு முன்னாடி நம்மள ஆசாரியர்களும் ராஜாக்களாகவும் பண்ணாரோ அது இந்த பூமியில இருக்கிற ஒருவனும் உணரான். நம்மளை போய் பண்ணியிருக்கிறாரு ஆசாரியனா, நம்மளை போய் ராஜாக்களாக நம்மளை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் பூமியில இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்மளே போய் நின்று நான் ராஜாவா அபிஷேகம் ஆயிருக்கிறேன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார், சிரிச்சுட்டு போயிடுவார். இப்ப பாருங்க, ஆண்டவரும் தலைவருமாய் இருக்கிற கிறிஸ்துவோடு இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இணைந்து ஏகோவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முழுமையான கிறிஸ்துவாகிறார்கள். ஒரு கம்ப்ளீட் கிரைஸ்ட் சுவிசேஷ யுகத்துல உருவாகிறார். அவர் தலைகள்ல எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இது அப்போஸ்தலர்கள் அவங்க சிந்தனையில வச்சு தங்களுடைய அனுதின வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அப்புறம் யோவான், ரொம்ப குறிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைட்ல 1 யோவான் 2:27 அந்த அபிஷேகத்தை பத்தி அவரு எவ்வளவு அழுத்தமா பேசுறாருங்கிறத நீங்க தனிப்பட்ட விதத்துல தியானிச்சு பாருங்க. அபிஷேகம்ங்கிறது சும்மாவா? கவனிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கணம் கொடுக்கணும். அது வந்து சகோதர சகோதரிகளை இந்த அத்தியாயத்துல அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அபிஷேகத்துக்கு தேவன் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஹை காலிங் கொடுக்குறாரு, ஒரு பரம அழைப்பு கொடுக்குறாரு. அந்த பரம அழைப்புக்கு அதனுடைய ஒரு ஹிண்ட்னு சொல்லலாம். ஹிண்ட்டுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு நமக்கு தெரியல. ஹிண்ட் ஒரு ஒரு சிமிக்ஷை, ஒரு சிக்னல் எங்க கொடுத்திருக்கிறாருன்னா ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையில கொடுத்திருக்காரு. அப்பிருந்தே கொடுத்துட்டு வர்றாரு. வேதத்தை ஒருத்தர் தெளிவா படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, நாம வந்து ஆபிரகாம் போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வார்த்தையை கேட்டு தானே வெளியே வந்தாரு. நம்மளும் கேட்டு விசுவாசிச்சு வெளியே வந்துட்டோம். எதுக்கு வெளியே வந்திருக்கிறோம்னா நமக்கு முன்பதாகவே அபிஷேகம் வாங்கின ஒருத்தருடைய பாடி மெம்பர்ஸா மாறுறது. ஆனா ஒரே ஒரு முக்கிய விஷயம் ஃபெய்த். ஆனா இன்னொரு ஒரு கட்டளை இருக்குது, ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு நிபந்தனை இருக்குது. அது என்னன்னா பாடுபடணும். அவர் மாதிரியே பாடுபடணும். அவரு ஒரு இறக்கத்துல இறங்கிட்டாருன்னா நம்மளும் அந்த இறக்கத்துல இறங்கிடணும். அவர் ஒரு மேட்டு மேல ஏறினார்னா நம்மளும் அந்த மேட்டு மேல ஏறணும். மேய்ப்பனை பின்பற்றின ஆடுகள் போலவே. சகோதர சகோதரிகளே, அவருக்குள்ள வாங்கின அந்த ஒரு அபிஷேகம் நம்ம கிட்ட பகிரப்பட்டிருக்கு. அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள பகிரப்படும் போது கிறிஸ்துவே நமக்குள்ள வரக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த பரிசுத்தவான்கள் உணர்வாங்க. பிற்பாடு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அவருடைய ஏக சரீரமாக அவங்க உருவாகுறாங்க. இந்த விஷயத்த அவரு சுட்டி காட்டுறதுக்கு தான் ஒரு அருமையான ஒரு மாபெரும் ஒரு சான்று அவர் இங்க வைக்கிறார், ஒரு சாட்சி. அந்த சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் பிரமிட்ஸ். அதுதான் பிரமிட். ஒரு தலைக்கல் மற்றும் அதனோடு ஏகமாக கட்டப்பட்டிருக்கிற மற்ற கற்கள். அது வந்து எங்கதான் வருது அப்படின்னா இந்த 5வது அத்தியாயத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த வால்யூம்ஸ ஒருவேளை ஒருத்தர் ஸ்டடி பண்ணிட்டு வர்றாருன்னா 5வது அத்தியாயத்துல
அவருக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்கும். ஒண்ணு, நானும் கிறிஸ்துவாங்கிற ஒரு ஷாக். மற்றொரு ஷாக்கு, பிரமிடுல தேவன் இப்படி ஒரு திட்டத்தை மறைச்சு வச்சிருக்கிறாராங்கிற விஷயம். இதுதான் சகோதர சகோதரிகளே இந்த பகுதிகளினுடைய உச்சபட்ச கருத்துக்களாக இருக்கு. எப்படி ஒரு கம்ப்ளீட் பிரமிடு, ஒரு டாப் ஸ்டோன், ஒரு கேப் ஸ்டோன் மேல இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட், அதுவே ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு பிரமிடு தான். மேல உச்சந்தலையில அந்த உச்சாணி கல்லுல அந்த கல் எப்படின்னா அதுவே ஒரு தனிப்பட்ட பர்ஃபெக்ட் கல். அது அதே மாதிரியே அவரோட அவர் இல்லைன்னா நமக்கு தலையில்லாத ஒரு பாடி. தலைக்கல் இல்லைன்னா அந்த பிரமிடு நல்லா இருக்காது. ஆனா தலை வைக்கும் போது ஒரு பூர்ணமான வடிவம், ஒரு நல்ல வடிவம் அங்க கிடைக்கிறத நாம் பார்ப்போம். அது கீழ்கற்கள். இது தலைக்கல், அது கீழ்கற்கள். சோ சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு. நீங்க இப்ப ஸ்லைட்ல தெரிகிற மற்ற பகுதிகளை நீங்க வாசிக்கலாம். நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் யோவானுடைய போதகத்துக்கு இசைவாக அப்போஸ்தலர் யோவானுடைய போதகத்திற்கு இசைய நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அப்போஸ்தலர் பவுல் இதை உறுதி செய்பவராக கடந்த யுகங்களில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இவ்விஷயம் இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தனிப்பட்டவராக அல்ல, மாறாக அநேகர் உள்ளடக்கியவர் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். கிறிஸ்துனா இட்ஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் மேட்டர். இது ஒரு தனி நபர் பத்தின விஷயம் இல்ல, நிறைய பேரு ஒருத்தராக இருக்கு. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய வரிகளே இதுதான். அதுக்கு ஒரு உதாரணம் அப்போஸ்தலர் பவுல் சொன்னதுதான் என்ன அப்படின்னா, எவ்வாறு, அதுல இருந்து வாசி. எவ்வாறு மனித சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் அது ஒரே சரீரமா இருக்கிறதோ அவ்வாறே கிறிஸ்துவும் இருக்கிறார். அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:12-28. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த சகோதர சகோதரிகளை ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னா, அவருடைய சரீரம் தான். அவருடைய சரீரம் தான். அங்கங்கள் எப்படி நிறைய இருக்குது, ஆனா அது ஒன் பாடியோ, அதே மாதிரி தான் நிறைய மெம்பர்ஸ், பாடி மெம்பர்ஸ் இருக்கிறது தான் கிரைஸ்ட். அந்த ரகசியத்தினுடைய பேர் என்னன்னா கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரு? ஒரு தலை, அப்புறம் சரீரம். இனிமேல் நாம் அதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. இது உங்க நெற்றியில இருக்கா? ஒருவேளை இன்னைக்கு நாம் பார்த்துட்ட காலம், அதை தேவன் எப்படி கையாள்றார்? ஒருவேளை கிறிஸ்து அது எப்படி நம்மளுடைய இருதயங்கள்ல, நம்மளுடைய சிந்தனைகள்ல அது ஆட்டி படைக்குது. அப்படி நாம் போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு கருத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏன் இதை தேவன் எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே கிறிஸ்துவா இருக்கலாம் இல்லையா? எல்லார்கிட்டையும் தேவன் இதை முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா எல்லாருமே கிறிஸ்துவ ஆயிருப்போம் இல்ல? ஏன் இதை சொல்லாம விட்டுட்டாரு? எதுக்கு இதை ரகசியமா வச்சாரு அப்படின்னா, ஒரு அருமையான வசனத்தை அவரு கோடிட்டு காட்டுறாரு. பாயிண்ட் பாசிங்க. 107வது பக்கத்துல இந்த வரிகள் இருக்கு. ஸோ இந்த 107வது பக்கத்துல இதை நீங்க எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல இருக்கிறத மட்டும் வாசிங்க. 108ஆம் பக்கம் எனக்கு இருக்குங்க பிரதர். இந்த ரகசியத்தை மறைத்து வைப்பதற்கு அவசியம் இல்லாதிருந்தால் அவ்வண்ணமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்க மாட்டாது. இத்தேவதிட்டங்கள் என்ன சொல்றாருன்னு சில பேரு அவரு ஆர்குமெண்ட் பண்றாரு. இது ஏன் ரகசியமா வைக்கணும், எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, ஒருவேளை இந்த ரகசியத்தை மறைத்து வைக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னா அப்படி தேவன் வச்சிருக்க மாட்டாரு. அப்ப ஏன் வச்சாரு? அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. இத்தேவ திட்டங்கள் மனுக்குலம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அது தோல்விக்கு ஏதுவா இருக்கும். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? ஃபெயிலியர் ஆயிருக்குமா? இந்த பிளானே ஃபெயிலியர் ஆயிருக்கு. நோட் பண்ணி வைங்க. இந்த வரிகள் மேலேயே நீங்க இந்த ஒரு சில நாட்கள் தியானிக்கும்.
ஏன் தோல்வியாகும்? அப்போ உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியில நீங்க உள்ள போய் படிங்க. தெரிஞ்சா ஒருத்தர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்க ஏன் வாலிப பசங்க 3 பேர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்க நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவரா மாறலாமே, ஏப்பா ஓடுறீங்க, ஏப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னதுக்கு, நீங்க எப்ப தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒரு 50 வயசுல அறிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த வயசு வரும்போது நான் கத்துக்கிறேன். எப்படி கருத்து எப்படிங்க? நானும் 50 வயசு ஆகும்போது தேவன் கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள் இருக்கும். கடைசி நாள்ல உத்தமராயிருவார். எந்த நாள் எந்த வருஷம் கிறிஸ்து வருவாரு, எப்ப வருவாரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அவரு கடைசி கால உத்தமரா மாறிடுவார். சில பேர் இப்ப கூட அப்படித்தானே இருக்காங்க. சண்டே நைட்டுல இருந்து ஞாயிற்று மதியம் வரைக்கும் ஒரு வாழ்க்கை, பட் ஞாயிறு மதியத்துக்கு மேல இருந்து மற்றொரு வாழ்க்கை. முகத்திரைகள் மாறுதுல்ல. சோ இது மனுக்குலத்துக்கு அவர் சொல்ல விரும்பல, சில பேர்கிட்ட மட்டும்தான் சொல்ல விரும்புறாரு. அந்த சில பேர்ல நீங்க இருக்கிறீங்களா? சந்தோஷம். பாருங்க, அடுத்த ஒரு தொடர்ச்சி வாசிங்க. எவ்வாறெனில் மனிதர் அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரையாவது அல்லது அவருடைய சரீரமான சபையாவது சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஸோ இன்னொரு விஷயம், இன்னொரு வியூ இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க நம்ம கர்த்தர் அறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி போய் இப்போ உங்க ஸ்லைடு முன்னாடி தெரிகிற இந்த வரிகள் இந்த அத்தியாயத்தினுடைய ரத்தின வரிகள், ரத்தின சுருக்கமான வரிகள். இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசன பகுதிகள் மேல நீங்க தியானங்களை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளே, 7ஆம் சபை தூதனுடைய இந்த எக்காலம் தொனிக்கும் சமயத்தில் தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததை நாம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ இப்போதைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நாம் நிறைவு செய்வோம் இப்போதைக்கு. மீதி விஷயங்கள், ஏன்னா கரெக்டா 1 hour ஆச்சு. ஸோ மீதி விஷயங்கள் நாம் என்ன பண்ணலாம்னா, அவருடைய வருகை மற்றும் ஒரு டீட்டெயில்டு சாப்டர் ஒன்று வருது. அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவருடைய வருகை, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சபையினுடைய தெரிந்தெடுப்பு சம்பந்தமான ஒரு விஷயம். அந்த வருகை சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய லாங் சாப்டர். அப்புறம் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார். ஸோ இது 2 மற்றும் நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சா இந்த 3 அத்தியாயங்கள் தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்கள்ல நாம் பார்க்க முயற்சி செய்வோம். ஸோ இந்த அத்தியாயங்கள்ல நாம் பார்த்து காலம் மற்றும் கிறிஸ்து, இந்த 2 கருத்துக்கள் இந்த 2 அத்தியாயங்கள்ல நம்மளுடைய முக்கிய கருத்துக்களாக இருக்கு. தேவன் தாமே நம்மை தொடர்ச்சியாக ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென்.